இங்கே பாருடா, அம்மாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. நம்ம போயிட்டு டேடி கேக் வாங்கி வச்சுருக்கேன்ல, அந்த கேக் எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணலாமா உள்ள அம்மாவுக்கு? அம்மா தூங்கிட்டு இருக்குது உடம்பு முடியலன்ட்டு. நம்ம போயிட்டு அம்மாவை மெல்லமாக எழுப்பி கேக் கட் பண்ணலாம். வா. அம்மா என்ன பண்ணுது? ஃபோன் நோண்டிகிட்ருக்கா. Action start. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. Thank you. சூப்பரா குட்டியா அழகா கேக் வாங்கிட்டு வந்துருக்கீங்களே. இந்த ஷால் எடு. லக்ஷனுக்கு கோல்ட் இல்ல, அதனால தான் ஃபுல் கேக் வாங்கல. ஐயோ கட்ச சவுண்ட் வைக்கறா. கட்ச சன்னா. Can repeat. Happy birthday to you. Happy birthday to you. May God bless you. Happy birthday to you. Thank you. வீடியோ எடுக்க எவ்வளோ கவர் ஆச்சுன்னே தெரியலையே. வீடியோ எடுப்பேன்னு சொல்லுங்க. அழகா மேக்கப்லாம் போட்டு ரெடியா இருக்கலாம்ல. எப்படியும் மேக்கப் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம மூஞ்சிங்கெல்லாம் சுமாராக தான் இருக்கும். அப்புறம் என்ன உனக்கு? ஆனா பண்ணதுலயே நல்ல விஷயம் என்னன்னு பாத்துக்கினா குட்டியா கேக் வாங்கிட்டு ஏய் உனக்கு கோல்டு சாப்பிடக்கூடாது. எடுத்தா கொடுக்காத கேக்கு கோல்டு. மனுஷன் வேண்டான்னு சொன்னோம். உனக்கு கோல்டு தான் டாடி கேக்கே வாங்கிட்டு வரக்கணும்ல. சரி அது என்னது? அது என்னது? அது அது என்னது? சா கிஃப்டா? சர்ப்ரைஸ் கிஃப்டா? என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? என்னதுடா இருக்கு இதுல? கண்டுபிடி. கெஸ் பண்ணு லக்ஷன், என்ன இருக்கு? லக்ஷன் கெஸ் பண்ணு அதுல என்ன இருக்குன்னு. லக்ஷன் கெஸ். ஏன் அதுல என்ன இருக்கு கெஸ் பண்ணு. ஸ்வேதா யூ கெஸ் வாட் இட் இஸ். தெரியலையே. என்னது அது சொல்லு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? பாரு. என்ன எழுதி இருக்கு அதுல? இண்டஸ் வேலி. நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு பொருள் தான். தெரிஞ்சு போச்சு இத பார்த்த உடனே. இண்டஸ் வேலி பத்தி தெரியுமா உங்களுக்கு? என்னது? டிவில அட்வர்டைஸ்மென்ட் வருதோ நிறைய. கண்டுபிடிச்சிட்டேன். ஏம்பி இது ஏம்பி என்னது அது லக்ஷ்மி? அம்மா தான் கண்டுபிடிச்சிச்சேடா. இது ஏம்பி நான் இதே காட்டுறேன். இது ஏம்பி அது கவர். ஏன் கவர்? சேஃப்டி கவர். ஏன் கவர்? சேஃப்டி கவர். சேஃப்டி கவர் ஏம்பி. நீதான் கண்டுபிடிச்சிட்டியா சர்ப்ரைஸ் கிஃப்ட்? ஆமா பின்ன முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். வெளியவே இண்டஸ் வேலி இது ஏம்பி லிட்டுடா கர்னோ சூப்பர் தான் லிட்டுடா கர்னோ. நிண்டா அது நங்க நீ ரொம்ப நாளா உங்க அம்மா கேட்டுட்டு இருந்துச்சுடா இந்த மாதிரி ஒன்று வேணும்னு. சூப்பரா இருக்குல்ல. ஸோ நைட்டே பார்த்திங்கன்னா மம்மி டேடி தங்கச்சி வந்து சித்தி எல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க விஷ் பண்ணுறதுக்காக. ஸோ நைட்டு பேசிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பேபியும் பார்த்துட்டு, பேபி கூட பார்த்திங்கன்னா நேற்றுக்கு தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்துட்டு அப்புறம் அவங்க எல்லாம் விஷ் பண்ண பிறகு நாங்கள் எல்லாம் படுத்து தூங்கியாச்சு.
ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கு மறுநாள் தூங்கி ஏஞ்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து லன்ச்சு வந்து பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிடணும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூண்டெல்லாம் ஒழிச்சிட்ருக்கேன். பூண்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஸோ மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி கொதிச்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் சாம்பாருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இளநீர் உடைச்சிட்ருக்காரு. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பெட் காஃபி வந்து பழக்கமாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து தூங்கி ஏஞ்சி அப்படி கிச்சனுக்கு வந்த உடனே வந்து இளநீர் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். ஸோ அது குடித்தாதான் வந்து அடுத்து வேலை செய்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு தெம்பு வரும். ஸோ அதனால் வந்து எனக்கு ஏஞ்சி வந்தோடனே அவரையும் எழுப்பிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இளநீர் உடச்சி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இளநீர்லாம் பார்த்திங்கன்னா ஊரில் இருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். மோஸ்ட்லி அப்பா எப்பயுமே வந்து சாட்டர்டே வாங்கி வச்சுருவார் இளநீர். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். பார்த்திங்கன்னா அந்த கப்பு ஃபுல்லாக இருக்குங்க, நல்லா தண்ணி நிற்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு லைட்டாக வழுக்கையாக இருக்கும். ஸோ பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேன். ஸோ பீட்ரூட்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் சைட் பை சைடு. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு, கொஞ்சமாக பர்ஃபி, அப்புறம் வந்து பீனட் லட்டு கொஞ்சம், கூடவே வந்து 2 பிஸ்கெட் போட்டு கொடுத்து அனுப்புவேன். ஸோ அவர் பார்த்திங்கன்னா தம்பியை குளிப்பாட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்லாம் போட்டு விட்டுட்ருக்காரு. ஸோ பாட்டு கேட்டுக்கிட்டே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரியாக்ஷன்லாம், செல்ஃபி புள்ள அந்த பாட்டு காப்பிரைட் வந்துடும்னு சொல்லிட்டு நான் அதை கவர் பண்ணல. குழந்தைக்கு பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் வந்து தோசையும் இட்லி பொடியும் தான். தம்பிக்கு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, லன்ச் பாக்ஸு எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ மண்டே மார்னிங் எப்பயுமே இப்படி தான் பரபரப்பாக ஓடிட்டுருக்கோம். எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தம்பியை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியாதுங்க. ஃபஸ்ட்லலாம் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ட்ராப் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, திடீர்னு வந்து ஒரு நாள் அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி நீயும் வாமா கூட, என் கூட வா, ஸ்கூலில் வந்து 2 பேரும் தான் வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்ட் டேஸாக தான் பார்த்திங்கன்னா 2 பேருமே போவோம் ட்ராப் பண்ணுறதுக்காக. லட்சி பாய். பையனை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மட்டன் ஷாப்புக்கு வந்தோம், கொஞ்சமாக கைமா எடுத்துகிட்டு போகலான்னு. ஸோ மட்டன்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அடுத்து ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பனானா, அப்புறம் கொய்யாப்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே நட்ஸு. ஸோ மோஸ்ட்லி டெய்லி ஃப்ரூட்ஸு நட்ஸு தான் எடுத்துப்பார் காலையில். ஸோ ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயாச்சு. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டார். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புன பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து நான் காஃபி குடிப்பேன். டெய்லியே இப்படி தான் போகும், என்னோடய வீக் டே ரொட்டீன் இப்படி தான் போகும். பட் ஆனால் வீக்கெண்ட் ரொட்டீன் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ காஃபி குடிச்சு ஒரு 1/2 hour 45 minutes கழித்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு டெய்லியே மோஸ்ட்லி கஞ்சி தான் இருக்கும் எனக்கு, சத்து மாவு கஞ்சி. ஸோ கஞ்சி என்ன பண்ணுவேன்னா, எனக்கு மட்டும்தான் ஒரு 1.5 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி பால் ஊற்றி நல்லா அது லம்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் ஆகிட்டுருக்க டைமில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஊற்றி பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ண விட்டுருவேன். ஸோ அது நல்லா பாயில் ஆகி வர டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிடுவேன். வெல்லம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், ஒரு 2 minutesல இறக்கிடுவேன். ஸோ அடுத்து இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டேக்கு கிஃப்டாக வந்த ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ இந்த க்ரீன் கையில் வச்சிட்ருக்கேன்ல, இது பார்த்திங்கன்னா அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது ஒரு பேட்டர்ன், பட் 3மே பார்த்திங்கன்னா ஃப்ராக்கு தான். ஸோ இந்த எல்லோ பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. ஸோ இந்த ஒயிட்டு பார்த்திங்கன்னா வந்து என்னோடய மாமியார் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ 3மே ஃப்ராக் தான், மோஸ்ட்லி ஃப்ராக் தான் போடுவேன். ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி வந்து 3 பேர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததில் 3 பேர் எடுத்து கொடுத்ததுமே ஃப்ராக் எடுத்துக்கிட்டேன். 3மே ஆனால் வேறு வேறு பேட்டர்ன். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எல்லாமே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
அடுத்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு பூஜை ரூம் வந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா பழைய பூவெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். எப்பயுமே யூஸ்வலாக ஈவினிங்கில் தான் விளக்கேற்றுவேன் நான். பட் ஆனால் இன்றைக்கி ஈவினிங் நான்வெஜ் இருக்குன்றனால சரி ஓகே நம்ம எப்படியும் மத்தியானமே மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் வந்து இப்போ காலையிலே விளக்கேற்றிடலான்னு சொல்லிட்டு வந்து பூவெல்லாம் மாற்றிட்டுருக்கேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நான் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி பூஜை ரூமுங்க. உள்ளே ஒரே ஆள் மட்டும்தான் நிற்கவே முடியும் பூஜை ரூம்குள்ளே. அவ்வளோ குட்டியாக இருக்கும், காம்பேக்டான ரூமு. பட் ஆனால் தனியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நிறைய பேர் தனியாக இந்த மாதிரி வைக்கிறது இல்லை, மோஸ்ட்லி இந்த ரெண்டட் ஹவுஸ்லலாம். பட் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பூவெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக சாமந்தியும் ரோஸும் கலந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் வச்சிட்ருக்கேன். ஸோ லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ பெல்லு சத்தமும் கேட்டாச்சு. ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டார். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு, அப்புறம் வந்து மிளகா கிள்ளி போட்டு சாம்பார், தொட்டுக்க பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். ஸோ நைட்டுக்கு மட்டன்ன்றனால மதியம் ரொம்ப சிம்பிளாக லன்ச்சை வந்து முடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை வந்து ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறதுக்கு தான். இன்றைக்கி அவர் ஆஃபீஸில் ஏதோ ஆடிட் ஒர்க் போயிட்டுருக்குன்றனால அவரால் போய் பிக் பண்ண முடியாது, நீ தான் போய் பிக் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா அவர் சாப்பிட்டு கிளம்புறப்போ கூடவே நானும் போய் அவரை ட்ராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன். ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சா? ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சா? ஸ்கூல் நல்லா போச்சா இன்னைக்கு? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அம்மா வந்து இந்த வீக் அதிரசமும் முறுக்கும் ஊர்லேருந்து செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அது அவனோட ஃபேவரட் ஸ்நாக் ஆகிடுச்சு ரெண்டுமே. வந்த உடனே அது ரெண்டுத்தையும் கண்டிப்பாக கேட்பான் டெய்லி. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோவே எடுக்கல, ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு பேக்கிங் அது இதுன்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ கைமா குழம்பும் வச்சாச்சு. எடுத்ததே கொஞ்சம் தான், அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லி போட்டிருந்தாங்க, 2 நல்லிக்கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மட்டன் கைமா. அப்புறம் பார்த்திங்கன்னா புஸ்ஸுன்னு இட்லி. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதாவது வந்து இட்லி வித்து கைமா என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷலாக வந்து இட்லி வித்து கைமா வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். இந்த பூ பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஊர்லேருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க. 1 வாரத்தோட பூங்க இது. லாஸ்ட்டு சண்டே ஊர்லேருந்து வரப்போ கொடுத்து அனுப்பிச்சாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஆக்சுவலி. 1 வாரத்துக்கு டெய்லி கொஞ்சம் வச்சிட்ருப்பேன். அப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாடாமல் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மீதி இருந்த எல்லா பூவையும் வச்சுட்டேன், ஏன்னா ஊருக்கு போக போகிறோம். ஸோ வீக்கெண்ட் முடிச்சுட்டு வரப்போ திரும்ப கண்டிப்பாக அம்மா அடுத்த வாரத்துக்கு பூ கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு ஊருக்கு. லக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர தூக்கம் வந்துடுச்சு, ஏன்னா லேட் ஆகிடுச்சு. எப்பயும் யூஸ்வலாக ஸ்கூல் போயிட்டு வந்து தூங்கிடுவான். இன்றைக்கி ஏதோ ஊருக்கு போகணுன்றதுக்காக உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தால் மத்தியானமும் தூங்கவே இல்லை. அவனுக்கு ஃபுல்லாக தூக்கம் வந்துடுச்சு. ஸோ வேணும்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொட்டாவி விடுறான். அவனுக்கு கொட்டாவே வரல, ஆனால் வேணும்னே தூக்கம் வருதான்னு கேட்டதுக்கு கொட்டாவி விடுறான் அவன். ஸோ இன்றைக்கி ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபிக்கு வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டணும். ஸோ லக்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டான். எப்படியோ இன்னும் வீட்டுக்கு போக 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஸோ அதுக்காக கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு போனால் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இதமாக இருக்கும் இல்லையா, அதனால் சொல்லிட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். எப்படி இருக்கு டீ தூக்கத்துக்கு? டீ வேறு லெவல், செம்ம டேஸ்ட். காஃபி எப்படி இருக்கு? சும்மா தான்.
ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா சண்டே வந்து அம்மா வீட்டில் சாட்டர்டே ஃபுல்லாக நான் வீடியோவே எடுக்கல. ஸோ அம்மா அப்பா சித்தி அப்புறம் பார்த்திங்கன்னா தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எல்லோரும் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கிஃப்ட்டு, தங்கச்சி ஹஸ்பண்ட் ஒரு கிஃப்ட்டு, அப்புறம் அம்மா அப்பா சித்திலாம் ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பொருள், ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வந்து வாங்கி கொடுத்துருந்தா. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அது தங்கச்சியே வாங்கி கொடுத்து. ஸோ அடுத்து அம்மா அப்பா கொடுத்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான். இந்த கண்டெய்னர்னு சொல்லுவாங்களே, நம்ம வெஜிடபிள்ஸு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து செட் ஆஃப் 6 ட்ரேஸு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா லாஸ்ட் வீக் வந்திருந்தாங்க. நான் எல்லாமே ஒன்று ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன், ஒன்று கவரில் போட்டு வச்சுருந்தேன். நான் அதை பார்த்துட்டு அநேகமாக வந்து வீட்டில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பர்த்டே வரவே அதையே கிஃப்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே நான் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயந்தான். ஸோ அது பார்த்திங்கன்னா கிஃப்டாகவே கொடுத்துட்டாங்க நமக்கு. ஸோ 2 பேருதுமே நல்லா இருந்துச்சு கிஃப்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட அம்மா, அதாவது என் ஹஸ்பண்டோட பாட்டி பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கேஷாக கொடுத்துட்டாங்க. அந்த டைமில் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ பர்த்டேக்கு உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விலாகில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.